அக்கா அக்கா இங்க பாத்தியா எவ்வளவு வித்தியாசமா பாக்ஸ் வச்சிருக்காங்க பாருக்கா. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. டேய் ராஜு, நீ சொன்ன மாதிரி இங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கடா பாக்ஸ். இந்த மாதிரி பாக்ஸ் நான் பார்த்ததே இல்லையடா. அக்கா ஆமா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போது இந்த சைடு வரப்போது பார்த்தேன். ரொம்பவே வித்தியாசமா பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாரு. எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு பாரு. டேய் ராஜு, ஆமாடா, இந்த மாதிரி பாக்ஸ் நான் பார்த்ததே இல்லையடா. என்னடா இப்படி இருக்கு? தன்சி, நம்ம படிக்கும் போது இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வரவே இல்ல பாரு. இப்ப பாரு எவ்வளவு சூப்பரா பாக்ஸ் வந்திருக்கு. ஆமாக்கா, நம்ம படிக்கும் போதும் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்திருந்தா நம்மளும் வாங்கிருக்கலாம்ல. ஆமா ஆமா தன்சி, நம்ம படிக்கும் போதும் இதே மாதிரி வந்திருந்தா நம்மளும் வாங்கிருக்கலாம். அண்ணா இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நான் பார்த்ததே இல்லையாண்ணா. இது என்னண்ணா ஃபேன்லாம் வச்சிருக்கீங்க? ஆமா தம்பி, இந்த பாக்ஸ் சூப்பரா இருக்கும். இதுல ஃபேன்லாம் இருக்கு. இப்ப வர வெயில் வர போகுது இல்ல, அதனால நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த வெயிலுக்கு உங்களுக்கு சூப்பரா குளிர்ச்சியா இருக்கும். அடாடா, ஃபேன்லாம் இருக்கு இந்த பாக்ஸ்ல. இத வாங்கிட்டு போனா நம்ம ஸ்கூல்ல சூப்பரா நம்ம பசங்க கிட்டலாம் வச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கலாமே. ஐயோ, இத வர நம்ம ராஜு வாங்கிட்டானா அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. இவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்கூல்ல ஓவரா பேசிக்கிட்டு இருப்பானே. ஏ மல்லி, இங்க பாத்தியா எது மாதிரி எல்லாம் பாக்ஸ் வந்திருக்கு பாரு. எனக்கு அந்த லாஸ்டா இருக்கலே ஒரு ஸ்பாஞ்ச் வச்ச மாதிரி ஒரு பாக்ஸ், அதுதான் பிடிச்சிருக்கு. நான் அதுதான் வாங்கி கேட்க போறேன். ஆமா தமிழ், நீ சொன்ன மாதிரி அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த பார்பி வச்ச மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை நான் வாங்கிப்பேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ணா அண்ணா, நீங்க வச்சிருக்க பாக்ஸ் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதே. ஒன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி தம்பி, நான் வச்சிருக்க பாக்ஸ் எல்லாம் பத்தி உனக்கு வரிசையா சொல்றேன். தம்பி, இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, இது வந்து பென்சில்லாம் சீவிக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்குல்ல இந்த பெரிய பிங்க் கலர் பாக்ஸ், இது வந்து பார்பி பாக்ஸ். அது பக்கத்திலே இன்னொரு பிங்க் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதுவுமே பார்பி பாக்ஸ். அதுக்கப்புறமா இருக்கு பாத்தியா, அதுதான் சூப்பரான ஏர் கூலர் பாக்ஸ். என்னண்ணா சொல்றீங்க? ஏர் கூலர் பாக்ஸா? இது என்னண்ணா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா தம்பி, இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கோம். ஆனா அதுல கூலிங்க காத்து வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுல வந்து ஒரு மோட்டரும் ஒரு பேட்டரியும் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீ கொஞ்சமா ஐஸ் கட்டியை தூக்கி அது பக்கத்துல வச்சிட்டனா உனக்கு கூலிங்க ஏர் கூலர் மாதிரி காத்து வரும். அப்ப சொல்லு, அது ஏர் கூலர் தானே? இது போதுமாண்ணா எனக்கு. இதையே நான் ஏர் கூலர் மாதிரி யூஸ் பண்ணிப்பேனே. இதுவே எனக்கு ஏர் கூலர் தானா? பாக்ஸ் வாங்க வரேன்னு வந்துட்டு இங்க என்னக்கா ஏர் கூலர் ஏசின்னு என்னத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான். தன்சி, உனக்கு தெரியாதா? இப்ப இது புதுசா வந்திருக்கு ஏர் கூலர் பாக்ஸ். இது பசங்க எல்லாம் விரும்பி வாங்குறாங்க, நம்ம காலத்த மாதிரியா இப்பெல்லாம். ஆமா பாரு, என்னெல்லாம் வந்திருக்கு இப்போ புதுசா. ஏர் கூலர் பாக்ஸா? இந்த ராஜு சாதாரண ஃபேனுக்கே ஓவரா பண்ணுவான்னு நினைச்சா இவங்க என்ன ஏர் கூலர் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ணா எனக்கு ஒரு டவுட்ண்ணா. இதுல நம்ம கூலிங் அதிகமாக்கி கம்மியாக்குற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா? கவலையே படாத தம்பி, இதுல வந்து நீ ஃபேனுடைய ஸ்பீட் அதிகமாக்கினா உனக்கு கொஞ்சம் கூலிங்கா காத்து அதிகமா வரும். அதுக்கப்புறம் கம்மி பண்ணிட்டனா கொஞ்சம் கம்மி ஆயிரும். நீ கவலையே படாத, எல்லாமே இருக்குப்பா இந்த பாக்ஸ்ல. தன்சி, நம்ம ராஜுவை பாத்தியா? உள்ள ஸ்கேல் இருக்குமா, பென்சில் இருக்குமா அப்படிலாம் ஒண்ணும் கேட்கறது இல்ல. வாஷிங் மிஷின் இருக்கா, கிரைண்டர் இருக்கா, என்னென்ன கேட்கறான் பாத்தியா அவன்.